வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் ஆழி மழை கண்ணா, ஆழி மழை கண்ணா, ஒன்று நீ கை கதவே. ஆழி மழை கண்ணா, ஒன்று நீ கை கதவே. ஆழியுள் பூக்கு முகந்து கோடா தேரே. ஆழியுள் பூக்கு முகந்து கோடா தேரே. ஊழி முதல்வன் உருவம் போற்றி கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போற்றி கருத்து. தாழிய தோளுடை பத்மநாபன் கையில் பாழிய தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பழம்புரி போல் நின்றதிது. ஆழி போல் மின்னி பழம்புரி போல் நின்றதிது. தாழாதே சாங்கம் உதைத்த சரமலை போல். தாழாதே சாங்கம் உதைத்த சரமலை போல். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழி மழை கண்ணா. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தின் 4வது நாளாகிய இன்று கோதை நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரத்துள் 4வது பாசுரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேள், ஆழியுள் புக்கு முகந்து கோடார்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து, பாளியம் தோளுடைய பத்மநாபன் கையில். ரொம்ப அழகாக எவ்வாறு மழை வருகின்றது என்பதை கோதை நாச்சியார் கூறுகின்றார். ஆழி மலைக்கு அண்ணா, யார் மலைக்கு அதிபதி? இந்திரன்தான் மலைக்கு அதிபதி. அவனை ஏன் அவள் ஆழிமலை கண்ணா என்று கூறுகின்றார்?
அவள் கூற வந்தது ஆழிமலைக்கு அண்ணா. ஆனால் எதை பார்த்தாலும் கண்ணனையே அவள் பார்க்கின்றாள். கொடியை பார்த்தாலும் கண்ணனை பார்க்கின்றாள், தேரை பார்த்தாலும் கண்ணனை பார்க்கின்றாள், கருமையான வானத்தை பார்த்தாலும் கண்ணனை பார்க்கின்றாள், மலைக்கு அண்ணனாகி இந்திரனை பார்த்தாலும் அவன் அதில் கண்ணனையே பார்க்கின்றாள். ஆதலால் ஆழிமலைக்கு அண்ணா. நீ கடலுக்குள்ளே சென்று நீராவியை எடுத்து கரிய வானத்திற்கு சென்று அந்த மேகத்திற்குள் வைத்து மலையை பொழிகின்றாய். அவ்வாறு எடுத்து செல்கின்றாயே, அந்த மலை எவ்வாறு இந்த பூமிக்கு வருகின்றது தெரியுமா? ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றடிந்து. திருமாலினுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரமானது எவ்வாறு மின்னுகின்றதோ அதுபோல மின்னல் மின்னுகின்றது. அவருடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னிய சங்கனுடைய ஒளி எவ்வாறு கம்பீரமாக இருக்கின்றதோ அதுபோல் அந்த இடி கம்பீரமாக இருக்கின்றது. அந்த மலை எப்படி வருகின்றது தெரியுமா? அந்த பரந்தாமனுடைய கையிலே, அந்த பார்த்தசாரதியனுடைய கையிலே ஒரு வில்லு இருக்கின்றது, அது சாருங்கம். அந்த வில்லிலே இருந்து புறப்படக்கூடிய அம்பு மலையைப் போல இந்த வான்மலை பொழிகின்றது. தாளாதே சாருங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் நாங்களும் வாழ வேண்டும் அல்லவா? அதற்காக நீ மலையினை பொழிவாயாக. இந்த மலை நீரிலே நாங்களும் மார்கழி நீராடி எங்கள் பாவை நோன்பினை செய்கின்றோம் என்று இந்த பாவை நோன்பின் சிறப்பை மிக அழகாக இந்த பாசுரத்திலே நாச்சியார் குறிப்பிடுகின்றார். நாளை 5வது பாசுரத்தை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நலம் பெறுங்கள்.